இன்டர்வல் ஆஃப் 30 செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு பிகினர் என்ன மாதிரி ஒரு பிகினருக்கு அது 30 செகண்ட்ஸ் வந்து நாட் இனஃப். அது கொஞ்சம் நான் வந்து ஒரு 3-4 டேஸில் ஒரு 20 செகண்ட்ஸ் குறைச்சி ஒரு 440க்கு வந்தேன். இது அவர் கொடுக்குற ஆக்டிவ் ட்ரைனிங் அண்ட் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் தாராளமாக நம்பலாம். என்னுடைய டைமிங் வந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. நான் ஃபிசிக்கலி அவ்வளோலாம் ஆக்டிவ்லாம் கிடையாது, ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஜெகதீஷ் பேசுகிறேன். நான் வந்து சென்னை ஆவடி என்னுடைய லொக்கேஷன். நான் வந்து குரூப் டி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். கௌஷு அகாடமி வந்து எனக்கு ஒரு பிப்ரவரி ஒரு ஃபஸ்ட்டு வீக் போல் நான் வந்து சாரோடைய சேனலை வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருந்தேன். அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து குரூப் டிக்காக ஃபிசிக்கல் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்து என்கொயரி பண்ணது, அதாவது சார் எப்படி கோர்ஸ் எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி என்கொயரி பண்ணது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 17th போல். பட் ஆனால் நான் ஜாயின் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு March 9th போல். ஸோ ஏன் இவ்வளோ இந்த ஒரு கேப், இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 30 days கேப் ஏன் அப்படின்னா அந்த ஒரு இதுதான் கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஆன்லைன் ட்ரைனிங் மேலே வந்து எனக்கு வரல. ஓகே, மேபி எப்படி இருக்கும் ஆஃப்டர் பேமெண்ட் வந்து நமக்கு அவங்க ஃபாலோஅப்ஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க, ஆர் ஜஸ்ட் லைக் தட் பிடிஎஃப்ஸ் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு ஆசிலேஷனில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலை. தென் நான் வந்து ஒரு இது பண்ணிட்டேன் மைண்ட் அளவில். நான் ஓகே நம்ம ஜாயின் பண்ணலாம், ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. பேசி பார்த்தேன், சார்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் எப்படி சார் இருக்கும் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும், ட்ரஸ்ட் பண்ணலாமா. நான் அவர்கிட்ட சார்கிட்டே கேட்டுட்டேன், கண்டிப்பாக பண்ணலாம். நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் பார்த்தேன், ஓகே பண்ணுவோம், நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல். ஸோ எனக்குன்னு கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக கொஞ்சம் பண்ணால் தான் உண்டு. ஒரு பிடிஎஃப்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணால் எனக்கு சரிப்பட்டு வராது. ஆர் ChatGPT, Claude, Gemini இதோடைய இன்புட்ஸ் வந்து எனக்கு செட் ஆகாது. நமக்கு கொஞ்சம் தகுந்தா போல் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு அண்டு சூழ்நிலைக்கு தகுந்தா போல் கொஞ்சம் அந்த ட்ரைனிங்லாம் செட்டப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி நான் ஒரு March 9th போல் ஜாயின் பண்ணப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் வந்து நான் வந்து ஒரு 1 month சொல்ல முடியாது, February 12 அந்த சமயத்துலேருந்து நான் வந்து ஓட ஆரம்பித்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து இந்த 2 kilometers 3 kilometers டெய்லியுமே வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். நான் அந்த டைமில் பிலீவ் பண்ணது என்னென்னா, ஓகே நம்ம ஒரு 3-4 kilometers நம்ம டெய்லி நமக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறோம், லோடு கொடுக்குறோம் நம்ம லெக்ஸ்க்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 kilometer வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் லேட்டராக கொஞ்சம் நம்ம ரிசர்ச்சில் பேசிக்காக இந்த யூடியூப்ஸில் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ஒரே மாதிரியாக நம்ம ட்ரெயின் பண்ணுறது வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்காது அப்படின்றத நான் வந்து அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் வந்து இன்டர்வல் ட்ரைனிங்கு, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்அப்பாக நம்ம வந்து பண்ணால் மட்டும்தான் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் இந்த இன்டர்வல் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்ஸில் இருக்குது. இன்டர்வல் ட்ரைனிங் எப்படி பண்ணணும் நம்ம எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதுல வந்து நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. எக்ஸாம்பிள் வந்து இத்தனை மீட்டர்ஸு, இத்தனை செட் ஆஃப் ரவுண்டு, இவ்வளோ செகண்ட் ரெஸ்ட் அப்படின்ட்டு ஜென்ரலைஸ்டாக வந்து நமக்கு யூடியூப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் நம்மளுடைய ஹைட்டு, வெயிட்டு, நம்ம யூஸ் பண்ணுற ஷூஸு, நம்மளுடைய கார்டியாக் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி அது வந்து நமக்கு அப்சல்யூட்லி கொஞ்சம் மாறும். இப்போ ஒரு பர்சன் வந்து 600 meters 10 செட்டு பண்ணுறாரு வித் இன்டர்வல் ஆஃப் 30 seconds அப்படின்னா ஒரு பிகினர் என்ன மாதிரி ஒரு பிகினருக்கு அது 30 seconds வந்து நாட் இனஃப். அது கொஞ்சம் 45 seconds அந்த மாதிரி அந்த அசஸ்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் ஒழிய தான் நமக்கு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் வரும். ஸோ அதனால் வந்து நான் சரி ஓகே நம்ம நிச்சயமாக வந்து ஸ்பெஷலைஸ்டாக நமக்கு ஒரு ட்ரைனிங் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சாரோடைய இதில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதர் வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நேம், இது ஹைட்டு, வெயிட்டு, ஃபோட்டோஸு, நம்ம யூஸ் பண்ணுற ஷூஸு, அப்புறம் நம்மளுடைய இது பேசிக் அதர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு ஒரு ஈவினிங்கு ஒரு மேபி ஒர்க்கு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அந்த மாதிரி நம்ம கால் பண்ணி டீட்டெயிலாக பேசுவாங்க. என்னென்னா நம்மளை பற்றி ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுப்பாங்க. நம்மளுடைய ஹவர்ஸ், அவைலபிள் ஹவர்ஸ் எப்போ வந்து எவ்வளோ நேரம் கொடுக்க முடியும் அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல் இன்னும் ஒரு
5 to 6 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ட்ரைனிங் செஷன் நமக்கு வந்து அனுப்புவார். அனுப்பி அதை வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவார். நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 5 minute 5 second இது எல்லாமே வந்து டேட்டா வந்து ரெக்கார்டடாக தான் இருக்குது. எல்லாமே வந்து ஸ்டார்வாக என்னுடைய ப்ரொஃபைல் இல்லைனா கூட நான் சார் வந்து இது கீழே வந்து டேக் பண்ண சொல்கிறேன். இது வந்து 5 minute 5 second அப்படின்ற இதில் தான் நான் ரன் பண்ணேன். ரன் பண்ணோன்னே சார் வந்து ஒரு ஸ்கெடியூல் கொடுத்தபடி அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம வார்ம் டவுன் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். அதை நான் பண்ணவொடனே எனக்கு கொஞ்சம் டிராஸ்டிக்காக குறைஞ்சிச்சு. ஒரு 20 செகண்டு 5 minute 5 second வித்தின் 3-4 டேஸில் நிறைய பேர் நானுமே வந்து வீடியோஸ் பார்த்து அது எப்படி வந்து வித்தின் 3-4 டேஸில் வந்து 20 seconds நான் சில வீடியோலாம் பார்த்துருக்கேன். 20 seconds 30 seconds எப்படி குறையுது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் ஆனால் இந்த இந்த பேசிக்கான இந்த வார்ம் அப் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பண்ணாலே வந்து அது ஒரு 20 seconds 30 seconds வந்து குறைஞ்சிரும் அது. பட் அந்த கைடன்ஸுமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ண பிறகு தான் அது வந்து தெரிய வந்தது. ஸோ அப்படி நான் வந்து ஒரு 3-4 டேஸில் ஒரு 20 seconds குறைச்சி ஒரு 440க்கு வந்தேன். தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வந்து ஒர்க் அவுட்ஸு இந்த ட்ரைனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. இன் பிட்வீன் எனக்கு வந்து ஷின் போன் பெயினுமே வந்துச்சு. அதுக்கு தகுந்த போல் 1 or 2 டேஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஸோ அந்த ப்ரோஆக்டிவாக அதாவது நம்ம ஒரு டவுட்ஸு ஒரு அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா வித்தின் எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகபட்சம் ஒரு 30 minutes ரிப்ளை வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த டைமில் அப்போயே வந்துடும். கொஞ்சம் அது இந்த மாதிரி ஷின்போன் பெயின் அப்படின்னு வரும்போது ஈவினிங்கில் ஃபோன் காலியாக வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த ஷின்போன் பெயினுமே எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ அது ஒரு 95% போயிடுச்சு. ஒரு லைட்டாக ரொம்ப மினிமலாக இருக்குது. அது மேபி நான் கண்டினியூஸாக இது பண்ணுறதுனால இருக்கலாம். இப்போ வந்து அது வந்து ஃபஸ்ட்டு 505 நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு 440 பண்ணேன். நெக்ஸ்ட்டு 432 பண்ணேன். நெக்ஸ்ட்டு 426 பண்ணேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 4 minute அந்த ரேஞ்சில் வந்து நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்டார்வா டேட்டா இருக்குது. ஃபர்தராக வந்து இப்போ நாங்கள் இன்னும் வந்து அடுத்த ஸ்டெப்பாக வந்து அது எப்படியாவது அண்டர் 4 கான்ஸ்டண்ட்டாக அண்டர் 4 வரா மாதிரி 345 அப்படி வரா மாதிரி அடுத்த கட்ட பிளான்ஸ்லாம் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து வி ஆர் பேயிங் 5000. ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து க்ரியேட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பீங் ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த இது வர்றது கஷ்டம்தான். எனக்கும் வந்தது. அதுதான் வந்து ரியாலிட்டி. பட் இது எல்லாமே உண்மைங்க. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வீடியோ சொல்லியிருப்பாங்க. ஈவன் சாருமே வந்து சில வீடியோலாம் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து 100% உண்மை தான். அவர் என்ன அந்த வீடியோவில் வந்து ஃபர்னிஷ் பண்ணுறாரோ அதுதான் இங்கே நடக்கும். இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனு கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பண்ணுறது அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கிடையாது. உண்மையிலேயே வந்து அவர் கொடுக்குற ட்ரைனிங் அண்ட் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் தாராளமாக நம்பலாம். என்னுடைய டைமிங் வந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. நான் ஃபிசிக்கலி அவ்வளோலாம் ஆக்டிவ்லாம் கிடையாது. ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலு. ஃபுல்லாகவே வந்து டெஸ்க் பேஸ்டு ஜாப் தான். உட்காந்துட்ருக்க வேலை தான். காலையில் 9 மணிக்கு போனால் ஈவினிங் 6:30 மணி இருக்கும் உட்காந்துட்டு தான் இருப்பேன். பட் நமக்குமே வந்து அந்த இதுக்கு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஃபர்தராக வந்து இங்கேருந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் ரிடக்ஷன் இன்னும் குரூப் டி எக்ஸாம்ஸ்லாம் வரல, போயிட்டுருக்கு. ஸோ இன்பிட்வீன் வந்து ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம் ஏன்னா வந்து 4 minute 15 second கீழே வந்த பிறகு ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த இது. கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து ரிசல்ட் வரும். ஒருத்தருக்கும் பர்சனலைஸ்டு செஷன்ஸ் வந்து அவர் டெஃபினட்டாக கொடுப்பாரு. எனக்கு சப்போஸ் நான் இன்டர்நெட் டேட்டாவை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஷின்போன் பெயின் இன்னும் பீக்காக இருக்கலாம். மேபி எனக்கு தெரியல, வேறு சில இன்ஜுரிஸ் ஆகியிருக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு பர்சனலைஸ்டு ட்ரைனிங் பண்ணதுனால எனக்கு கான்ஃபிடென்ட்டு இன்ஃபேக்ட் நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன்லாம் இல்லாமல் போச்சு. என்னடா இது 430 432 அப்படின்ட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரியான மோட்டிவேஷ்னல் திங்கும் உங்களுக்கு இதில் ஆட் ஆனால் கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ட்ரைனிங் இது செஷன் அண்ட் ஃபாலோஅப்ஸ் இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எப்போயுமே வந்து பேசுவாங்க. டெஸ்ட் ரன் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த நாளுக்கு முன்னாடி நாள் வந்து கால் பண்ணி பேசுவாங்க எப்படி அப்ரோச் பண்ண என்ன பண்ணுவோன்ட்டு. ஸோ மோட்டிவேஷனும் எதிர்பார்க்கலாம். ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூவாக தான் இருக்கும் அந்த 5000. அதில் எந்த ஒரு ரெக்ரெட் இருக்காது. அதுக்கு இந்த வீடியோ ஒரு ப்ரூஃப். தேங்க்யூ.